சமூகத்தை ஏன் இழிவாக எழுதுங்க? காவல் கோட்டத்துல உங்களோட பெருமையில நீங்க எழுதுனீங்கன்னா அது வேற, அது உங்க பிரச்சனை. தமிழ் சமூகமான கள்ளர்களை ஏன் இழிவுபடுத்தி எழுத வேண்டும்? இதுதான் எனக்கு வெறுப்பை ஏற்படுத்துது. அது கள்ளர்களுக்கு கூட வெறுப்பை ஏற்படுத்தல, எனக்கு தான் வெறுப்பு ஏற்படுத்துது. ஏன்னா தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவனுக்கு தான் அந்த வெறுப்புலாம் வரும். சாதி உணர்வு கொண்டவனு கூட அதை கண்டுக்க மாட்டான். தமிழ் தேசிய உணர்வு கொண்டவனுக்கு தான் நம்ம சமூகத்தை, நம்ம இனத்தை இழிவுபடுத்துகிறார்களேங்கிற வெறுப்பு வருது. குறிப்பாக மதுரையில கள்ளர்களுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெறுகிறார் வெங்கடேசன். களவுக்கு பின் காவல் பிறக்கும்ங்கிறதா அந்த நாவலுடைய ஒன்லைன் ஸ்டோரி. இது உண்மையா? இப்ப நம்ம சில விஷயங்கள் எல்லாம் ஒளிவு மறைவு இல்லாம பேசினாதான் மக்களுக்கு புரியுது. ஒளிமறைவு இல்லாம பேசுறேன். அந்த நாவல்ல அவர் சொல்ற கருத்து என்னன்னா, குறிப்பாக கள்ளர்கள், தமிழ் பெருங்குடி மக்கள், இந்த கள்ளர் சமூகம் என்பது போர்க்குடி, போர்க்குடியாக தோன்றியவர்கள். போர் தான் அவர்களுடைய தொழிலாக இருந்தது. ஆணிரைகளை கவர்ந்து வருதல்ங்கிறது அந்த போர்ல அவர்களுடைய மரபு. இந்த இது வந்து என்னன்னா, இது வந்து திருடுறதோ இதுவோ கிடையாது. அன்னைக்கு வந்து ஒரு நாட்டோட படையெடுத்து போகும் பொழுது அவர்களுடைய ஆணிரைகளை கொண்டு வரணும். அந்த ஏன்னா ஒரு நாட்டுடைய செல்வம்ங்கிறது என்ன அந்த காலத்துல, இப்ப அன்னைக்கு வந்து ஒரு நாட்டுடைய, ஒரு அரசனுடைய செல்வம், அந்த நாட்டுடைய பொருளாதாரம்ங்கிறது எதை வைத்து தீர்மானிக்கப்படும்னா மாடுகள் மற்றும் ஆடுகள். இதெல்லாம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சொத்து, பட்டிகள்னு சொல்லக்கூடிய பெரும் பட்டிகள்ல வச்சிருப்பாங்க. இந்த போர் தொடங்கும் பொழுது ஒரு முறையாக அந்த ஆணிரைகளை கவர்ந்து வரணும். இதுதான் ஆணிரை கவர்தல். இது சங்க இலக்கியத்திலே ஒரு திணையாக, இது போருக்கான மரபாக இருக்கு. அந்த தொழிலை இல்ல அந்த ஒரு விஷயம் செய்யக்கூடிய ஒரு போர் வீரர்கள் தான் இவங்க. இவங்களோட தொழில் வந்து சண்டை போடுவது. இவங்களை நீங்க வந்து திருடர்களோட ஒப்பிட்டு பேசுறது வந்து ஒரு அயோக்கியத்தனம். ரெண்டாவது, அவர்களை போர்க்குடிகளாக இருந்த மக்கள் பிற்காலத்தில் அவர்களுடைய நிலங்கள், அவர்களுடைய அதிகாரம், அவர்கள்லாம் வீழ்த்தப்பட்டு தொடர்ச்சியாக இங்கே வந்த தெலுங்கு ஆதிக்க வகுப்பினர் அங்கே ஆட்சி செய்யும் பொழுது, விஜயநகர பேரரசு ஆட்சி செய்யும் பொழுது அவர்களை பெரிய அளவு, அவங்க கிட்ட அதிகாரம் இல்ல, அவங்களை விரட்டி அடிக்கிறாங்க, விவசாயம் செய்ய முடியல, என்ன பண்ணுவாங்க? அப்படி ஒரு விளிம்பு நிலைக்கு அவர்களை தள்ளியது இந்த தெலுங்கு ஆட்சியாளர்கள். ஆனா இந்த காவல் கோட்டம் நாவல் என்னமா சொல்லுவோம், அவங்க வந்து தொழிலே திருடுறது. எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்காங்க. அவங்க தொழிலே திருடுறது. இந்த திருடிட்டு இருந்த கூட்டத்தை நாகரிகப்படுத்தினது வந்து தெலுங்கர்கள் சொல்லிருக்காரு. இதுதான் வந்து நாவல்ல சொல்லக்கூடிய கருத்து. திருடர்கள் இயல்பாகவே இவர்கள் திருடர்கள், இவர்களுக்கு நாங்கள் தான் காவல்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்தோம், அது வரைக்கும் இவர்கள் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை இழிவு செய்து ஒரு நாவல் வெளியே வந்திருக்கு. அந்த நாவலை எதிர்த்து எந்த விதமான கண்டன குரலும் இதுவரைக்கும் கள்ளர் சமூகத்துல இருந்து எழவே இல்லை. இவ்வளவு கொடுமையான குரம் என்ன தெரியுமா? பெரும்பான்மையாக கள்ளர் சமூகம் அதிகமாக வாழக்கூடிய மதுரையிலேயே இவர் வேட்பாளராக நிற்கிறது, ஜெயிக்கிறார். இந்த கள்ளர் சமூகத்திற்காக நாங்கள் உழைக்கிறோம், கள்ளர் சமூகத்திற்காக நான் இயக்கம் கட்டி வச்சிருக்கிறேன், நான் வந்து கூட்டம் நடத்துறேன், நான் வந்து மூவேந்தர் இதெல்லாம் நிறைய பேர் வந்து கட்சிகள் நடத்துறது, சாதி இயக்கங்கள் நடத்துறதுலாம் நீங்க பாத்துப்பீங்க. யாராவது ஒருத்தங்க இதை பத்தி பேசுறாங்களா? என்ன அக்கறை உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய சமூகத்தின் மீது?